ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் குருவம்பட்டி ரமணா ஸ்போர்ட்ஸ் கிளப் வெர்சஸ் தீராம்பாளையம். டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க குருவம்பட்டி. இந்த மேட்சுக்கு 6 ஓவரு. முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்டெக்கில் ருபேஷ், முதல் ஓவர் போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க. நான் ஸ்டெக்கர் சைனில் இங்கே கௌதம். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர். முதல் பந்து நல்ல வேகத்தோடு வந்திருக்கு, கம்ப்ளீட்லி பீட் அண்ட் பேட்ஸ்மேன், நல்ல ஃபுல் லென்த் பால். செகண்ட் ஓவரில் லென்த் பெட்டராக வச்சுருக்காரு. இன்சைட் எட்ஜ் ஃபீல்டர் கொஞ்சம் பார்த்து எடுத்துருக்கலாம், பட் ஓடல அவங்களும். டாட்டு போன பால் வைடு. ஸோ தேர்ட் பால் ஸ்டெக்கில் ருபேஷ், ஸ்லோவர் 1 தூக்கி மேலே போட்டிருக்காங்க. 4th ஓவரில் செம்ம ஸ்லோவாக போட்டிருக்காரு, செம்ம ஹைட் ஏறி இருக்குது. கையில் விடுதா அப்படின்னு பார்த்தா ஐயோ கையில் பட்டிருக்கு, பட் செம்ம ட்ரை. அங்கே 2 எடுக்கிறாங்க இந்த பந்தில். லாஸ்ட் ஓவர் முதல் ஓவரில் கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்தில் இருந்துச்சு, கீப்பருக்கு வந்திருக்கு. போன பால் வைடு. சொரி செம்ம ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காரு. போல்டுன்னு சொல்லிட்டே போட்டார். டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிவில் பார்த்தீங்கன்னா தீராம்பாளையம் 4 ரன் காட்டியிருக்காங்க, விக்கெட் விடலை. ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு சக்திவேல் வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் கௌதம், நியூ பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ரவுண்ட் த ஸ்டிக்கில் இந்த முதல் பந்து இதை தடிக்க பார்த்துருக்காரு, சரியாக பாடல. இன்ஃபீல்டுக்குள்ளே இருக்க பந்து சிங்கிள். செகண்ட் ஓவரில் ஷார்ட் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுது. 4க்கான நல்ல சான்ஸ், பெரிய ரீஜனாக இருந்தாலும் கவர் பண்ண பார்க்குறாங்களா. 4 போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. மணி விரட்டி போனார், பெரிய சேஸ் இருந்துச்சு. 4 கொண்டு வராங்க. போன பால் வைடு. ஸோ தேர்ட் பால் இது கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்தில் இருந்துச்சு. பாயிண்டில் இந்த ஃபீல்டர் ஜீவா கைக்கே போயிருக்கு, சிங்கிள். 4th ஒன் ஸ்டெக்கில் கௌதம் ஓவர் பிச்சிருப்பா, யார்கர் கிட்ட விழுந்த வந்து மிஸ் பண்ணிட்டாரு. பேட்டை போட்டிருந்தா கண்டிப்பாக இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருக்கும். லாஸ்ட் ஒரு மீனிங் ஸ்டிக் லைனில் வந்த வந்து பேட்டில் ஒரு சின்னுக்கு விரட்டி போகிறாங்க. ஃபஸ்ட் ஸ்லிப்பிங்க 2. போன பால் வைடு. ஸோ லாஸ்ட் பால் சரியாக படலைங்க. கேட்சுக்கான கேரி இருக்குது, கையிலே விழுந்து போச்சு ஷார்ட் கவர்ஸில். கௌதம் அவரோட விக்கெட் பறிபோகுது. ஓவரை முடிக்கிறாங்க விக்கெட் எடுத்து. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிவில் ஸ்கோர் 14. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க தீராம்பாளையம். இங்கே தேர்ட் ஓவர் போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க. அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர்த்தோட. ஸ்டெக்கில் ரூபேஷ், நான் ஸ்டெக்கர்ஸ் அண்டில் நியூ பேட்ஸ்மேன் அங்கிட்டு சக்தி, ரோலெக்ஸ். இந்த ஒரு முதல் பந்து நல்ல லைனில் லென்த் வச்சாங்க. பேட் அண்ட் பால் மீட் ஆகியிருக்கு. மிடில் ஸ்டிக் வந்துச்சு, வந்து ஸ்கொயர் லெக்கில் சிங்கிள். ஸ்டெக்கில் சக்தி அவர் பிடிக்கிற முதல் பந்து ஓவரோட 2வது ஒன்று. ஸ்லோ ஓவர் ஒன்றுங்க, பீட் ஆகிட்டார். இன்சைட் எஜ்ஜில் ஓட பார்க்குறாங்க. டாட்டு தேர்ட் பால் ஓவரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசி இன்சைட் எஜ்ஜில் ட்ராக் டவுன் ஆகிருக்கு, விக்கெட் எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அசோக் வந்திருக்காங்க. 4th ஒன் ஸ்லோவர் 1 தூக்கி போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட் டு பவுலர், தரையோட ஆட பார்த்துருக்காரு, நல்ல இன்டென்ஷன். ஸோ முதல் பால் பிடிக்கிறாரு, தூக்க பார்க்கல, சிங்கிள். ஸ்டோரி மீனிங் நல்ல வேகங்க, இன்சைட் ஆச்சு. சேம் விதமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே அதே மாதிரி அவுட் ஆகியிருக்காங்க, கௌதம் மற்றும் ரூபேஷ். ஸோ இன்சைட் எட்ஜில் மணி கையில் விக்கெட் விட்டு போகிறாங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ராஜ். லாஸ்ட் ஒன் ரிமைனிங். டாட் பால் சொல்லியிருக்காங்க, மேலே பட்டிருக்குன்ட்டாங்க. 2 ரனில் பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. 2 விக்கெட் வேறு எடுத்திருக்காங்க. மணி 3 ஓவர், ஸ்கோர் 16. 2 விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் அசோக் இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் ராஜா இருக்காங்க. சக்திவேல் தன்னோட 2வது ஓவர் முடிக்கிறாரு. முதல் பந்து ஓவரில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து தவறான திசையில் போட்டார்னு சொல்லுவேன். 1 பவுன்ஸில் 4 போ சான்ஸ். முதல் பாலில் பவுண்டரி கொண்டு வராங்க இங்கே அசோக். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லெக் சைடில் வந்திருக்கு. டவுன் தி லெக் வரவும் கரெக்டாக பேட்டை திருப்பி விட்டார். செகண்ட் பால் ஓவரில் சக்திவேலுக்கு வந்து ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. கட் ஆடுறதுக்கான முயற்சி இருந்துச்சு, கட் ஆடுறதுக்கு வெத்து கொடுக்கல. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் திலீப் இருக்காங்க. போன பால் வைடு. ஸோ தேர்ட் பால் ரீபால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் திலீப் ஷார்ட் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். கவர்ஸில் ஆளே கிடையாதுங்க, தரையோட 4 போகுது. 4வது வந்து இந்த ஓவரில்
ஷாட்டுங்க காத்தோட காத்தா வெளியே போதா அப்படின்னு பார்த்தா ஃப்ளாட்டாக வெளியவே இருக்குது. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 6 4-6ன்னு லாஸ்ட் 2 பாலில் 10 ரன் கொண்டாண்டாரு திலீப். சேஞ்ச் இன் ஃபீல்டு அவுட் சைட் ஆஃப் ஃபுல் பேக்கடாக இருக்குன்னு சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா கவர்லாம் ஆல் போட்டிருக்காங்க. லாஸ்ட் ரிமைனிங் நேரம் தூக்கி காலில் டாட் ஆகிருக்கு. ஸ்டெக்கில் திலீப் லாஸ்ட் ஒன் சக்திவேல் அவரோட ஓவரில் ஷாட் போன தடவை விட்டதை இந்த தடவை அடிச்சிருக்காரு. தலையை தாண்டி போகிற 6 அந்த ரீஜனில். ஸோ மிட் விக்கெட் ரீஜனில் பக்காவாக ஒரு 6 அடித்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37. தீராம்பாளையம் பேக்கெட் இந்த கேம்னு சொல்லுவேன். லாஸ்ட் 2 ஓவர் பாக்கி இருக்குது. இந்த ஒரு நிஷாந்த் போட வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் ராஜா முதல் வந்து அலைஞ்சிக்கிட்டு வருதுங்க. வந்து திருப்பி விட்ருக்காருன்னு தெரியுது. ஒரு பாயிண்டில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் 2 பால் வைடு. ஸோ ரீபால் செகண்ட் பால் ஏஜென்ட் கானா பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. பேட்டை வேகமாக விட்டார். விக்கெட் கிடச்சிருக்கு. ஸ்டெக்கில் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி 4 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். தேர்ட் ஒன் அவருடைய முதல் பந்து ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் கையில் நல்லாவே திரும்பினார். ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஐயோ ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன்ட்ட 2 இங்கே. எக்ஸ்ட்ரா ரன் போதா? எக்ஸ்ட்ரா ரன் விட்றாங்க. 3 மாற்றிட்டாங்க. அங்கே மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டு 4 ஓடனா மாற்றிடுவாங்கன்னு தோணுது. நல்ல த்ரோ, சூப்பர் த்ரோ. நம்ம ஜெர்சி நம்பர் 18 கிட்டேருந்து 3 ரன். சரிங்களா ராஜா 4th ஒன் ஓவரில் ஷாட் தரையோட டிஃபன் அலாங் இந்த கிரவுண்டுன்னு ஒரு 4 அடிக்கிறாரு. லோ ஃபுல் டாஸாக மாட்டிக்கிச்சு. வெயிட் பண்ணார் கடைசி வரைக்கும் ராஜா. லாஸ்ட் 2 ரிமைனிங் பிச் ஆஃப் த பால்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேட்டை போட்டுருந்தானா கண்டிப்பாக 6 எக்ஸ்ட்ரா கவரில். லாஸ்ட் ஒன் பிச் ஆஃப் த பாலுக்கு போகும் இல்லைங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஒய்யா இருக்கிற விழுந்திருக்கு. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 47. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு மதன் வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் கார்த்தி முதல் பந்து ஒயிட் டெலிவரி கீப்பராக தடுக்க முடியல. அது பையில் ஒரு ரன் எடுக்கிறாங்க. முதல் 2 பால் வைடு பையில் ஒரு ரன்னு. ஸோ ரீபால் இந்த பால் புல் பண்ணியிருக்காரு. ஆளே இல்லாத பக்கம் 4 பால் நல்ல சான்ஸ். விரட்டி போகிறாங்க ஸ்கொயர் லெக் ஃபீல்டர். பட் இருந்தாலும் போலன்னு நினைக்கிறேங்க. நின்று போச்சு 2 இதில். லாஸ்ட் 2 பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் எதிர்த்து அடிக்க பார்த்துருக்காரு. அங்கே மணி நீட்டாக எடுத்து போடுவார். கேட்ச் விழுந்துருக்கு. 2 ஒய்டுக்கு அப்புறமா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் நெக்ஸ்ட் ஒன் வளர்ச்சி அடிச்சிருக்காருங்க. 4-6ங்கிறதா மேட்ரு. 6 கொடுத்துருக்காங்க. பிடிக்கிற முதல் பால் கிடைச்ச ஜூசி ஃபுல் டாஸை குறுக்க கொடுத்தாரு 6 பேருக்கு. அடுத்த பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துச்சு. கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. கவர்ஸில் விரட்டி பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பவுண்டரிக்கான வாய்ப்பெல்லாம் போச்சு. அவர் லெஃப்ட்டு நல்லா த்ரோ வேற விடுறாரு. அதில் ஒரு 2 எடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா ரன் லீக் ஆகுது பவுலிங் எண்ணில். மதன் கையில் பட்டு போயிருக்கு. 3வது ரன்னு. ஸோ இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது. ஸ்டெக்கில் காட்டியிருக்காங்க. ஸ்டெம்ப் லைனில் வந்த பந்து புல்லுக்கு போயிருக்காரு. ஹுக்கா மாதிரி இருக்குது. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுது. ஃபஸ்ட் ஸ்லிப் தான் போய் எடுத்து போகணும். கீப்பர் ஃபஸ்ட் ஸ்லிப்பும் போயிருக்காங்க. ஸோ அதில் ஈஸியாக 2 எடுத்துட்டாங்க. வச்சு வராங்களாம் பார்த்தா ஓடல. டார்கெட் டிசைடிங் பால் வருது. லாஸ்ட் ஒன் முதல் இன்னிங்ஸில் புல் பண்ணியிருக்காரு. ஃபேம் புல்லுங்க. 4க்கான சான்ஸ். விரட்டி போனாலும் பிடிக்க முடியல. 4 அடிச்சு இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச தீராம்பாளையம் 69 அடிச்சிருக்காங்க. ஸோ 36ல் 70 இப்போ டார்கெட்டு குருவம்பட்டிக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்ட்ரைக்கில் மணி இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் நிஷாந்த். ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு அசோக் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பவர் பிளே ஓவரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து பேட்டில் மீட் இருந்துச்சுங்க. 4க்கான நல்ல சான்ஸ். பவுண்ட்ரி எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி முதல் பாலில் பவுண்ட்ரி கொண்டு வராரு. செகண்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ். ஜூசி ஃபுல் டாஸை கடாசிட்டாரான்னு பார்த்தா ஃபீல்டர் இருந்தும் தலையை தாண்டி போன 6 பார்க்குறீங்க. முதல் 2 பாலில் 4, 6ன்னு 10 ரன் டக்குன்னு கொண்டாண்டாரு. தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோவர் ஒன். அதுவும் ஃபுல் டாஸ். இன்ஃபீல்டை கிளியர் பண்ண 4க்கான சான்ஸ். 4 6ங்க. செக் பண்ணி கொடுப்பாங்க. 4 கொடுத்துருக்காங்க.
போன பால் வைடு. ஸோ 4th ஒன் ரீ. கொஞ்சம் இடம் கொடுத்து ஆட பார்த்தாரு, டாட் ஆகிருக்கு. லாஸ்ட் ரிமைனிங் ஸ்டெம்ப் லைனில் வந்த பந்து மடக்கி அடிக்கப்பட்ட 6ங்க. பிக்கஸ்ட் 6 இன்னைக்கு. ஆமாம், அந்த இடத்துல லாஸ்ட் ஒன் ஓவர் மேலே பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். டாட். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 21 ரன் ஆடிருக்காங்க இங்கே குருவம்பட்டி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு சக்தி வந்திருக்காங்க. செகண்ட் ஓவரில் முதல் பந்து ஷார்ட், பிக்கப் ஷாட். 6க்கான வாய்ப்பான்னு பார்த்தா 4 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு. 1 பவுன்ஸ் பவுண்டரி பேருக்கு. ஐசைட்டை விட்டு வெளியே வந்தாலும் கரெக்டான பேட் மீட் இருந்துச்சு. செகண்ட் பால் வைடு. ஸோ செகண்ட் பால் ரீ. சக்தி பாட்டமே குட் ஸ்டாப், வேறு லெவல் ஸ்டாப்பிங்க. தேர்ட் பால் ஓவரில் லென்த்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. எதிர்த்து முட்டியிருக்காருங்க. நேருக்கு நேராக ஒரு நெத்தி அடி குத்துனாருங்க. மரத்தில் போய் சொருவிடுச்சு பந்து. அடுத்த பந்து ஷார்ட், நேருக்கு நேராக அடுத்த டவுன் த கிரவுண்டில் 4ங்க. யாராலையும் தடுக்க முடியாமல் கமிட்டி பக்கத்தில் போயிருக்கு பந்து. லாஸ்ட் ரிமைனிங் 5வது பாலில் ஸ்லோவர் ஒன் பீட் பண்ணிட்டாருங்க. நல்லாவே தூக்கி உள்ளே போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் ஸ்டிக் லைனில் வந்த பந்து. ஸோ இந்த தடவை நின்று அடிச்சிருக்காரு, கிளியர் பண்ணியிருக்காருங்க. பேட்டில் பட்டோனே பண்ணி சொன்னார், போயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன், கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தேன். 6 அடித்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 42 ரன் அடிச்சிருக்காங்க குருவம்பட்டி. வேறு லெவல் பேட்டிங்கு. டார்கெட் பெருசாக இருக்குது, 70 ரன் சேஸப்போ 2 ஓவர்லேயே மேட்சை கைக்கு கொண்டாண்டாங்கன்னு சொல்லுவேன். பவர் பிளே முடிஞ்சுன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் மேட்சே ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். மீதமுள்ள 24 பந்தில் உங்களுக்கு 28 தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே கௌதம் வந்திருக்காங்க. பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் சைட் செக்கில் 5 பேர். இந்த ஒரு கௌதம் பட் இந்த முதல் பந்து எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை, பேட்டை ஃப்ளாட்டாக விட்டாங்க டாட்டு. செகண்ட் ஓவரில் மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன், மடக்கி கொடுத்தாருங்க. பிக்கஸ்ட் 6. அடுத்த 6 மிட் வெயிட்டுக்கு மேலே எங்கேயோ போகுது, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. ரொம்ப தூரம் போய் எடுக்கணுங்க அந்த பந்தை. தேர்ட் பால் ஓவரில் ஃபுல் பண்ண வைக்கிறாங்க. ஷார்ட் பவுண்டரி கண்டிப்பாக கிளியர் பண்ணிடும். பேக் டு பேக் 2 6ங்க. 6 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இப்போ 54. இன்னும் 16 தேவை. சக்கில் மணி. அடுத்த பந்து ஷார்ட், நேருக்கு நேராக முட்டை பார்த்துருக்காங்க. காத்தா வெளியே போதான்னு பார்த்தா அதுதான் மேட்ரு. அடுத்த 6. டோர்னமெண்ட்டில் முதல் ஹேட்ரிக் 6 பார்க்குறீங்க. மணி அவர் பேட்லேருந்து வந்திருக்கு, மடக்கி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் 1, ஃபைன் லெக்கில் 1, லாங் ஆனில் 1. 10 தேவை. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் ஷார்ட் ப்ரோ கொடுத்தாருங்க. அடுத்த 6 வெடிக்க மட்டும்தான் பார்க்க முடியுது. தொடர்ந்து எல்லா பால் 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். ஷார்ட் குவாலிட்டி ஹிட். இதுவும் 6 தான் இருக்கும். வேடிக்கை மட்டும்தாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. 5 6 அடிச்சிருக்காருங்க. ஒரே ஓவரில் மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. 6 பாலுக்கு 5 6, 1 டாட். அதில் ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் தீராம்பாளையம் வெர்சஸ் குருவம்பட்டி. இந்த மேட்சை வேறு லெவலில் ஜெயிச்சிருக்காங்க.